இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் அனுரா குமார திசாநாயக்கா வெற்றி பெற்ற நிலையில் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது. இலங்கையின் புதிய அதிபராக செப்டம்பர் 21 தேர்ந்தெடுக்கப்பட்ட அனுர குமார திசாநாயக்க அதிபராக பதவியேற்ற அடுத்த நாளே நாடாளுமன்றத்தை கலைப்பதாக அறிவித்தார். இதைத் தொடர்ந்து நவம்பர் 14ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. 225 உறுப்பினர்களை கொண்ட இலங்கை நாடாளுமன்றத்திற்கு 196 உறுப்பினர்களை மக்கள் நேரடியாக வாக்களித்து தேர்வு செய்கின்றனர். தேர்தலில் போட்டியிடும் கட்சிகளுக்கு கிடைக்கும் வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் எஞ்சிய 29 இடங்களை தேர்தல் ஆணையம் பகிர்ந்தளிக்கும். நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பெற 113 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. ஒருவேளை தேசிய மக்கள் சக்திக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் அரசியல் நிலையற்ற தன்மையையும் குழப்பத்தையும் உருவாக்கும் என கூறப்படுகிறது. இலங்கையின் முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே 1977ஆம் ஆண்டுக்கு பிறகு முதன்முறையாக தற்போதைய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை. இதேபோல கடந்த 10 ஆண்டுகளாக இலங்கை அரசியலில் ஆதிக்கம் செலுத்தி வந்த ராஜபக்சே சகோதரர்களான மஹிந்த கோத்தபய சம்மல் மற்றும் பசில் ஆகியோரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கிக் கொண்டுள்ளனர். இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் அனுரகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை பெறுமா அல்லது எதிர்க்கட்சிகள் வலுப்பெறுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.